எத்தனை பேர் டீச்சர்ஸ் தினக்கிற ஐயா தெரியும் உங்களுக்கு? நல்ல ஒரு ஊழிக்காரர் தெரியுங்களா? சென்னை ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கால்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜீசஸ் கால்ஸு ஜபகோபுரம் சொல்லிட்டு எல்லா தேசத்துலையுமே அங்கே கட்டி. அவருடைய சாட்சி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேங்க்கில் வேலை செஞ்ச மனுஷர், ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சார். அவர் கடனில் ரொம்ப அதிகமாகிட்டு, ஸ்டேட் பேங்க் செய்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, கடன் ரொம்ப அதிகமாகிட்டு இனி மறிச்சிடலாம் என்று சொல்லிட்டு அவர் சாக போகும்பொழுது ஒரு ட்ராக்ஸ் மூலியமாக, ஒரு சத்தத்து மூலியமாக ஒரு சபைக்கு போயிட்டு இறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகும்பொழுது தான் ஆண்டவர் அங்கே ஒரு தொட்டு பெரிய ஊழியக்காரனாக அநேக தேசத்திற்கு அநேக மக்களுக்கு பயன்படுத்தின ஒரு பாத்திரமாக கருத்தில் வைத்தார். அதை தவிராமல் சொல்கிறீங்க. அந்த நாளில் பீச்சில் வந்து மீட்டிங்லாம் போடுவாங்க, சுவிசேஷ மீட்டிங், அரசியல் மீட்டிங்லாம் போடுவாங்க. இப்போலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா மரண தருவாயில் போன அந்த மனிதனை எடுத்து தான் கர்த்தர் ஊழியத்தில் கர்த்தர் போய் அப்போ ரிப்பேர் ஆனவர்களை கொண்டு தான் அநேக பேர்கள் ரிப்பேர் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாராக.